Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. தமிழக அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. என்னென்ன மாதிரியான திட்டங்களை அரசு வகுக்க போது? கூடுதல் விவரம் என்ன? அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்க உள்ள நிலையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் விரைவுபடுத்துவது தொடர்பாகவும், குறிப்பாக பல்வேறு திட்டங்களுக்கான ஒரு நிர்வாக ரீதியாக ஒப்புதல் கிடைக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கேபினட்டுடைய ஒப்புதல் கொடுப்பதற்காகவும், புதிதாக தொழில் நிறுவனங்கள் வருகின்றன அதற்கான ஒப்புதல் கொடுப்பதற்காகவும் முதலமைச்சர் தலைமையில் கேபினட் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய கடைசி கேபினட்டாக இது இருக்கும் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரக்கூடிய 9ஆம் தேதி முதலமைச்சர் ராணிப்பேட்டையில ஒரு தொழிற்சாலை, கார் தொழிற்சாலை திறப்பு விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் இருக்கிறது. 20ஆம் தேதி தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு வாரம் தமிழக சட்டமன்றம் நடைபெற இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சிகள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு முக்கியமான ஒப்புதல்களை கொடுப்பதற்காகவும், குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு அண்மையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் நிர்வாக ரீதியாக, என்றால் ஓய்வூதியத்திற்கென்று 11,000 கோடி ஆண்டுக்கு தேவைப்படும். முதற்கட்டமாக 13,000 கோடி தேவைப்படும். வரக்கூடிய 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சருக்கு ஜாக்டோ ஜியோ சார்பில் சென்னை நந்தனம் YMCA பாராட்டு விழா வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்குள் அந்த 8ஆம் தேதிக்குள் சில அரசாணைகளை விரைவுபடுத்தி நிர்வாக ரீதியாக ஒப்புதல் கொடுப்பதற்கும் சில விஷயங்கள் தேவைப்பட்டு வருகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான அனைத்து அமைச்சர்களுமே பங்கேற்றிருக்கிறார்கள். பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் மற்றும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபைல் இருக்கோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான செக்ரட்டரிஸும் உள்ள இருக்காங்க. ரமேஷ், இந்த இடைக்கால பட்ஜெட்ல ஏதாவது சர்ப்ரைஸான புதிய அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது மாதிரியான ஏதேனும் திட்டங்கள் இருக்கா? நிச்சயமாக தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 38 லட்சம் பேர் முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன் வாங்குகிறார்கள். அவர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் கொடுக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்து விட்டது, அகவிலைப்படி எல்லாம் உயர்ந்து விட்டது. எனவே அதை கூட நேற்றுக்கு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயை கொடுப்போம் என்று அறிவித்திருக்கார்கள். எனவே அது குறித்த ஒரு முதியோர் பென்ஷன் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கும் என்று தெரிகிறது. OAP பென்ஷன் என்று சொல்வார்கள். அது இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அந்த தொகையை 2000 அல்லது 1500 ரூபாயை கொடுக்கலாமா என்பது குறித்தும் அறிவிப்பு இருக்கலாம் என்று தெரிகிறது. அதற்காக அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டு நிர்வாக ஒப்புதல் கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. ஏனால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் திமுக தற்போது ஆட்சியில் இருப்பதால் அதற்கு கவுண்டர் செய்வதற்காக தற்போதே அறிவித்து விடலாமா, குறிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மே மாதம் 1ஆம் தேதி முதல் மகளிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்கலாமா என்பது குறித்தும் கேபினெட்டில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.